மண்ணுக்கு அடியில் புதைந்திருப்பது வெறும் வேர்கள் அல்ல, நம் முன்னோர்களின் மூச்சு. இதோ தூங்கும் ஆலமரத்தின் ரகசியம். மதுரைக்கு அருகில் இருக்கும் ஒரு பழமையான கிராமம். இங்கே காலத்தின் சாட்சியாக நிற்கிறது ஒரு ஆலமரம். நகரத்திலிருந்து கார்த்திக் அங்கே வருகிறான். அவன் ஒரு நவீன கட்டிட கலைஞர். இந்த இடம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. அவனுக்கு பழமை மீது அக்கறை இல்லை. நவீன சிமெண்ட் கட்டிடங்களே அவனது உலகம். இந்த மரம் கோவிலை சிதைக்கிறது. இதை வெட்ட வேண்டும். ஊர் பெரியவர்கள் தடுக்கிறார்கள். கார்த்திக், இந்த மரம் நிலத்தில் வளரவில்லை, மரமே இந்த நிலம்தான். அது உண்மை கார்த்திக். இதை மதிக்க வேண்டும். அதை மறந்து விடாதே. கார்த்திக், ஒரு நிமிடம். பூசாரி சொன்னார், கோடாலியை எடுக்கும் முன் ஒரு நிமிடம் இந்த மரத்தின் சத்தத்தை கேள். அன்று இரவு கார்த்திக்கிற்கு தூக்கம் வரவில்லை. மரம் அவனை ஏதோ செய்தது. அமைதியான அந்த நள்ளிரவில் அவன் அந்த பெரிய மரத்தின் அருகே தனியாக நின்றான். திடீரென இலைகள் ரகசியம் பேசத் தொடங்கின. அது ஒரு கூட்டமான மனிதர்களின் குரல் போல இருந்தது. ஆர்வத்துடன் அவன் மரத்தின் பட்டையை தொட்டான். அந்த வினாடி ஒரு அதிர்வு உடல் முழுக்க பரவியது. மரம் பேசத் தொடங்கியது. வார்த்தைகளால் அல்ல, காலத்தின் காட்சிகளால். முதலில் அவன் கண்டது சங்க காலம். இதே நிழலில் புலவர்கள் புறநானூறு பாடிக்கொண்டிருந்தனர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதி. அடுத்த காட்சி ஒரு மகா பஞ்சம். ஊர் ஆற்று நீர் வற்றி மக்கள் தாகத்தால் தவித்தனர். இந்த மரம் தன் ஆழமான வேர்கள் மூலம் நீரை உறிஞ்சி ஊரை காத்த ரகசியம் அவனுக்கு புரிந்தது. அவனது தாத்தாவும் பாட்டியும் இதே விழுதுகளில் குழந்தையாய் விளையாடியதைக் கண்டான். மரம் கோவிலை சிதைக்கவில்லை, மாறாக வேர்களால் அந்த மண்ணை தாங்கி பிடித்திருந்தது. கார்த்திக் விடியற்காலையில் விழித்தபோது அவன் கண்களில் கண்ணீர். அவனது கர்வம் கரைந்தது. பழைய ப்ளூ பிரிண்டை கிழித்து போடுகிறேன். அவன் புதிய திட்டம் தீட்டினான். மரத்தை வெட்டாமல் அதை சுற்றி ஒரு மண்டபம் அமைக்க முடிவு செய்தான். கிராமமே ஒன்று கூடியது. மரம் இப்போது ஒரு வழிபாட்டு தலமாக அல்ல, ஒரு வாழ்வாதாரமாக மாறியது. சில மாதங்களில் அங்கே உருவானது ஓர் உயிருள்ள மண்டபம். அது இயற்கையோடு சுவாசித்தது. கார்த்திக் இப்போது ஒரு கட்டிடக் கலைஞர் மட்டுமல்ல, இயற்கையுடன் இணைந்து நாம் அனைவரும் வளரலாம். இன்றும் அந்த மரத்தின் இலைகள் அசைந்து வருபவர்களுக்கு பழங்கால கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நமது வேர்கள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு உறுதியாக நமது எதிர்காலம் அமையும். இயற்கையை நேசிப்போம், நம் வரலாற்றை காப்போம். இது போன்ற கதைகளுக்கு கதைகளும் கனவுகளும் சேனலை தொடருங்கள்.